Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். ஜனாதிபதியை சந்திக்கும் தேர்தல் ஆணையக்குழு. மத்திய அமைச்சரவை பரிந்துரைப்படி 17வது லோக்சபாவை கலைத்து ஜனாதிபதி முர்மு நேற்று உத்தரவிட்டார். 18வது லோக்சபா அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் பட்டியல், எந்தெந்த கட்சியில் எத்தனை எம்பிக்கள் என்பது குறித்த பட்டியலை ஜனாதிபதிக்கு வழங்க வேண்டும். பட்டியலை அடிப்படையாக கொண்டு 18வது லோக்சபா புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி தொடங்குவார். அதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட கட்சியும் ஜனாதிபதியை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும். 2 பட்டியலையும் ஜனாதிபதி சரிபார்த்து தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளபடி எந்த கட்சிக்கு பெரும்பான்மை உள்ளதோ அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுப்பார். அடிப்படை விதிமுறைகளின்படி இத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்முவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையக்குழு இன்று மாலை 4 மணி அளவில் சந்திக்க உள்ளது. மோடி பதவியேற்பு விழாவில் உலக தலைவர்கள். லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடிக்கு உலக அளவில் 75 தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மேற்காசியா, அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாட்டு தலைவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளனர். பிரதமர் மோடி தலைமையிலான தேஜ கூட்டணியின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இந்தியா இடையிலான நட்புறவு மேலும் வளரும் எனவும் பைடன் கூறியுள்ளார். வரும் 8ஆம் தேதி 3வது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வருமாறு பூட்டான், வங்கதேசம், நேபாளம், இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மோடிக்காக விட்டுக் கொடுத்த சந்திரபாபு பதவியேற்பு விழா ஒத்திவைப்பு. ஆந்திராவில் நடந்த சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி அபார வெற்றி பெற்றது. மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் 135இல் வெற்றி பெற்று சந்திரபாபு நாயுடு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தார். ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. சந்திரபாபு நாயுடு வருகிற 8ஆம் தேதி அமராவதியில் முதல்வராக பதவியேற்க இருந்தார். பிரதமராக மோடி 8ஆம் தேதி பதவியேற்க இருப்பதால் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சந்திரபாபு நாயுடு பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்காகவே தனது பதவியேற்பு விழாவை ஒத்திவைத்துள்ளார். ஜூன் 12ஆம் தேதி சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழா நடக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியம். 2014 லோக்சபா தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக 37 இடங்களில் வெற்றி பெற்று நாட்டின் 3வது பெரிய கட்சியாக பார்லிமென்ட்டில் இடம்பெற்றது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் நடந்த 2019 தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று ஒரே ஒரு எம்பியாக இருந்தார். ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்பட்ட பிறகு இப்போது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக 33 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதன் கூட்டணி கட்சிகளான புதிய தமிழகம், எஸ்டிபிஐ தலா ஒரு தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட்டன. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட 35 வேட்பாளர்களும் தோல்வியடைந்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதிலிருந்து வரிசையாக தோல்விகளை சந்தித்து வரும் அதிமுகவுக்கு இது 10வது தேர்தல் தோல்வி. தமிழகத்தின் மாபெரும் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவு அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளாகி உள்ளது. இந்த நிலையில் எம்ஜிஆர், ஜெயலலிதாவால் கட்டிக்காக்கப்பட்ட அதிமுகவை ஒற்றுமையால் மீட்டெடுக்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம். இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியம். நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிட மனமாட்சியம் மறந்து 1.5 கோடி தொண்டர்களும் ஒன்றாவோம். ஜெயலலிதா உச்சத்தில் அமர்த்தி போன கட்சியையும் அவர் ஒப்படைத்து போன ஆட்சியையும் ஒற்றுமையால் மீட்டெடுக்க எப்படிப்பட்ட தியாகத்துக்கும் தயாராகும் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். அதிமுக பற்றி பேச ஓபிஎஸ்க்கு எந்த தகுதியும் இல்லை முனுசாமி. லோக்சபா தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இந்த சூழலில் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கூற ஓ பன்னீர்செல்வத்துக்கு எந்தவித உரிமையும் இல்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூறியுள்ளார். லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டார்.
அது மட்டுமின்றி இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்காக கோர்ட் வரை சென்றவர் அவர். ஜெயலலிதாவை தவறாக பேசிய அண்ணாமலையுடன் அமர்ந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு அதிமுக பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை. 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடித்து மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைப்போம் என்றும் KP முனுசாமி தெரிவித்தார். ஸ்டாலின் சைலண்ட் சாதனை, 5வது பெரிய கட்சியான திமுக. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி 292, இண்டி கூட்டணி 234, மற்றவை 17 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பாஜக 441 இடங்களில் போட்டியிட்டு 240 தொகுதியிலும், காங்கிரஸ் 328 இடங்களில் போட்டியிட்டு 99 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷின் சமாஜ்வாதி கட்சி 62 தொகுதிகளில் போட்டியிட்டு 37இல் வெற்றி பெற்றது. மேற்கு வங்கத்தில் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் 48 தொகுதிகளில் போட்டியிட்டு 29இல் வெற்றி பெற்றது. தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக அனைத்திலும் வென்றுள்ளது. 40இல் 19 இடங்களை தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக 21 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது. கூட்டணி கட்சியான கோமதேக ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. திமுக நேரடியாக போட்டியிட்ட 21 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் கோமதேக ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றது. இந்திய அளவில் பார்த்தால் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் 100% வெற்றி பெற்ற கட்சியானது திமுக. இதன் மூலம் அகில இந்திய அளவில் திமுக 5வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. விஜயதரணியை ஓவர்டேக் செய்த கட்பட். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக தொடர்ந்து 3 முறை இருந்தவர் விஜயதரணி. கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார். இதனால் லோக்சபா தேர்தலுடன் விளவங்கோடு சட்டசபைக்கு இடைத்தேர்தலும் சேர்த்து நடந்தது. காங்கிரஸ் சார்பில் தாரகை கட்பட் களமிறக்கப்பட்டார். பாஜக சார்பில் நந்தினி போட்டியிட்டார். தாரகை கட்பட் 91,054 வாக்குகள் பெற்ற நிலையில் நந்தினி 50,880 வாக்குகள் பெற்றார். 40,174 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கட்பட் வெற்றி பெற்றார். 2021 சட்டசபை தேர்தலில் விஜயதரணி 28,669 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அதை தாரகை கட்பட் ஓவர்டேக் செய்துவிட்டார். அணிமாற தயாராகும் தலைவர்கள், அஜித் பவார் அவசர ஆலோசனை. தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் பிரிவு மற்றும் அஜித் பவார் பிரிவு என 2 பிரிவுகளாக பிரிந்தது. பாஜக ஆதரவுடன் அஜித் பவார் மகாராஷ்டிரா துணை முதல்வராக பொறுப்பேற்றார். இரு அணிகளில் லோக்சபா தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்டனர். இதில் சரத்பவார் தரப்பிற்கு அதிக வெற்றிகள் கிடைத்த நிலையில் அஜித் பவார் தரப்பு பின்னடைவை சந்தித்துள்ளது. அஜித் பவாருக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேரும் சரத்பவார் அணிக்கு திரும்ப உள்ளதாக சரத்பவாரின் பேரனான ரோஹித் பவார் தெரிவித்தார். இந்நிலையில் தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து அஜித் பவார் இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனையில் பங்கேற்க கட்சியின் அனைத்து அமைச்சர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.